ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் சமையல் செய்யும்போது கேஸ் ஸ்டவ் அடியில் க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த சின்ன கேப்பில் கையும் போகாது, பால் சிந்தினாலோ இல்லை வேற எதுவும் கொட்டினாலோ அதை துடைக்கிறதுக்குள்ள போதும்னு ஆயிடும். ஆனால் இனி இந்த கவலை வேண்டாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வை தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ஸ்டவ்வில் இருந்த பழைய சின்ன ஸ்டாண்டுக்கு பதிலாக இப்போ ஒரு உயரமான ஸ்டாண்டை மாற்றிருக்கேன். இதனால ஸ்டவ்வுக்கு அடியில் ஏதாவது பால் சிந்திருச்சுனாலோ இல்லை வேற ஏதாவது கொட்டிருச்சுனாலோ எந்த வித டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாகவே தொடச்சிடலாம். இந்த ஸ்டாண்டை எப்படி மாற்றுறது, இதில் இருக்க நன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சரி. இப்போ ஸ்டவ்வோட ஸ்டாண்டை மாத்துறதுக்கு ஸ்டவ்வுக்கு மேல இருக்கிற பாத்திரம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டுகளை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இப்ப இந்த ஸ்டாண்டை தூக்கும் போது இந்த ஹோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே மூவ் ஆகும். இது எப்படி மூவ் ஆகுதுன்னா, இது வந்து 360 டிகிரில ரொட்டேட் ஆகக்கூடிய நிப்பிள்ல கனெக்ட் பண்ணிருக்கு இந்த ஹோஸை. இந்த 360 டிகிரி நிப்பிள பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்கை இந்த ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க, அதுல கொடுத்துருப்பேன். இந்த ஸ்டாண்டை கலட்டுறதுக்கு நம்ம 9mm ஸ்பானர் யூஸ் பண்ணணும். அந்த ஸ்பானரை மேல இருக்க நட்ல வச்சு பிடிச்சுக்கிட்டு கீழே இருக்க ஸ்டாண்டை திருவினாலே அது வந்து கலண்டுட்டு வந்துடும். இதே மாதிரி 4 பக்கம் இருக்கிற ஸ்டாண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. ஒரு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு தான் ஹைட்டே இருக்கு. அடுத்து இப்ப இங்க இருக்கிற இந்த 4 ஸ்டாண்டு தான் நம்ம புதுசா வாங்கின ஸ்டாண்டு. இது வந்து 2 இன்ச்சு ஹைட் இருக்கும். இதுலயும் அதே 9mm நட்டு தான் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த நட்டை கழட்டிட்டு நம்ம எப்படி கலட்டணுமோ பழைய ஸ்டாண்டை அதே மாதிரியே வச்சு நம்ம இந்த நட்டை போட்டு டைட் வச்சாலே போதும். ஸ்டாண்டு மாற்ற வேலை முடிஞ்சுச்சு. சும்மா கை டைட் வச்சதை அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் அந்த நட்டுல வந்து இந்த 9mm ஸ்பானரை வச்சு இந்த கீழே இருக்க ஸ்டாண்டை பிடிச்சு நீங்க டைட் வச்சீங்கன்னா அது டைட் ஆகிக்கிறோம். ஒரு மீடியம் டைட்டே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாண்டை மாட்டியாச்சு. இப்போ நான் வச்சுட்டு ஒரு துணியை வச்சு அடியில் உங்களுக்கு தொடச்சு காட்டுறேன், எந்த அளவுக்கு கை வந்து கீழே ஃப்ரீயா உள்ள போகுதுன்னு பாருங்க. இந்த ஸ்டாண்டை ஆட்டி பாக்குறேன் பாருங்க. அதாவது ஸ்டாண்ட் வந்து ஸ்லிப் ஆகவே இல்லை. ஸ்டவ் வந்து முன்ன பின்னா நகர்ந்து போக கிடையாது. கீழே வந்து ரப்பர் இது கொடுத்துருக்கனால அது வந்து ஸ்லிப் ஆக மாட்டுது. நல்லா கிரிப்பா பிடிச்சு நிக்குது ஸ்டாண்டு. இதுக்கான கேப் 2.5 இன்ச்சு இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி நம்ம ஸ்டவ்வுக்கு அடியில் கிளீன் பண்ணணும்னாலும் நமக்கு வந்து டென்ஷன் ஆகாது. ஈஸியாவே நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.